கும்பராசி என்பர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன ஏற்பட போகிறது? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? குறிப்பாக ஜூலை மாதத்தில் கடன் பிரச்சனை தீருமா? ஒரு சொத்து வாங்குவதற்காக கடன் கிடைக்குமா? லைக் ஹோம் லோன் கிடைக்குமா? அப்புறம் கேஸ் ஏதாவது இருந்தால் அது சாதகமாக தீர்ப்பாகுமா? வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா? வேலை மாற்றம் செய்யலாமா? வீடு மாற்றம் செய்யலாமா? இப்படி நிறைய பலன்கள் உங்களுக்காக கணித்து வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்வது தான், மேலும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன என்பதை பார்ப்பது தான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் ராசிக்கு சூரியன் 5, 6ஆம் இடங்களில் சந்திருக்கிறார். அவர் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. ரெண்டாவது புதன் 6, 5ஆம் இடங்களில் சந்திருக்கிறார், 5ஆம் அதிபதி. சுக்கிரன் 6, 7ஆம் இடங்களில் சந்திருக்கிறார். அவர் சுக பாக்கிய அதிபதி. இதெல்லாம் இந்த மாதத்தில் மாதக்கோள்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ஸ்திரமாக இருக்கு. இதை வைத்து தான் பலன்களை கணிச்சிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 70% நல்ல பலன்கள் தரக்கூடியதாக அமைகிறது. ஃபஸ்ட்டு ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வர்றது. 7க்குடையவர் 6க்கு வரார் அப்படின்னு எடுத்துட்டா, அது அவ்வளோ சாதகமான பலனாக எடுத்துக்க முடியாது. பொதுவாக சூரியன் 6ல் இருக்கிறது நல்லதா? மாத பலன்களை பார்க்குறோம் இல்லையா? அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சூரியன் 6ல் இருக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்களை செய்யலாம். அதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கக்கூடியவங்க மீண்டு வரலாம். இந்த பலன்களை கொடுக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம். சத்துருக்களை ஜெயிக்க முடியும். வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும். அதாவது உடல் உபாதை இருந்தால் சரி பண்ணிக்கலாம். நல்ல வைத்தியம், நல்ல விஷயங்கள், டாக்டர்லாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் தெரிய வருவாங்க. கடன் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம். வழக்கு வியாஜங்கள் இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வாங்கிய சொத்து ஏதாவது வில்லங்கமாக இருக்குது, வாங்கியும் கூட அனுபவிக்க முடியல, இந்த டைமில் நான் வாங்கி இருக்கக்கூடாது, ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன், அவசரப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. எதனாலனா 6ல் சூரியன் இருந்து அந்த சூரியனோட குரு சேர்றார். குரு 2, 11ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்கள் பணம் வேற ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு, அதை மீட்கிறதுக்கான வழி உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது ஒரு மத்தியஸ்தரை, ஒரு முக்கியமான நபரை, அது சம்பந்தமான நிபுணரை நீங்கள் வச்சுக்கிட்டு இழந்த செல்வங்களை மீண்டும் அடையிறதுக்கான முயற்சியை, ஆரோக்கியத்தை அடையிறதுக்கான முயற்சியை செய்யலாம். இது பிரதானமான பலனாக சொல்லலாம். அப்புறமா புதன் 6ல் இருந்து 5ஆம் இடத்திற்கு வர்றார் இல்லையா? அப்போது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்க போகுது. கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இப்போ 10th முடிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ +1 போய் சேர்ந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிற டைம் ஆரம்பித்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ ஆரம்பமே பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களால படிக்க முடியும். அப்புறம் +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜில் சேரணும்னு சொன்னால் நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொன்னால் வேறு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கே தங்கியிருந்து படிக்கிறதுக்கான, வெளி மாவட்டமோ மாநிலமோ நாடோ போகிறதுக்கான அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. அது தசாபுக்தி தீர்மானம் பண்ணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து. இதெல்லாம் புதனால் ஏற்படுது. சுக்கிரன் 6, 7ல் இருக்கார் இல்லையா? ரெண்டுமே உங்களுக்கு நேரடியான பலனாக சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் ரொம்ப சுகவாசியாக இருக்கிறது, பாக்கியமாக அதிர்ஷ்டமாக ஏதாவது பலன் அடையிறது அப்படின்றது இந்த மாதத்தில் குறைவாகத்தான் இருக்குது, இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ரொம்ப பிரதானமான ஒரு கிரகம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து புதனை சொல்லலாம். அப்புறம் சனி. சனி ஆண்டுக்கோளாக போயிட்டார். அவர் மீனத்தில் இருக்கும்போது என்ன பலன்றதை நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதனால் புதன் சுக்கிரன் பற்றி நம்ம பேசும்போது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் தர முடியாத ஒரு நிலையில் இந்த மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், திருமணமானவர்கள் கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக போகிற விஷயத்தை கடைபிடிக்கணும். இன்னொரு பலன் உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்படுகிறது. 4ல் செவ்வாய் இருக்கார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு அசுப கிரகம் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு வாடகைக்கு வீடு தேடுறீங்கன்னா அமையும். ஒரு மண் வாங்கணும், ஒரு மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அமையும். வாங்கிய மனையில் வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணலாம், அதுக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், சுக்கிரன் 6ல், அப்புறம் சுக்கிரன் கேதுடைய சேர்க்கை 7ல், 7ஆம் அதிபதி 6ல். இந்த காம்பினேஷன் என்ன பண்ணணும்னு சொன்னால், ராசியில் வேறு ராகு இருக்கார். அப்போது ஏதாவது ஒன்றுத்தில் உங்களை மாட்டி விடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். மாட்டிக்கொள்ளக்கூடாது.
ஏதாவது புதுசா ஒரு தீய பழக்கத்த கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா கஷ்டம். எதிர்பாலினத்தவர் சம்பந்தமான ஒரு ஆசை, சிற்றின்பம், தூண்டுதல் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா கஷ்டம். அதனால இதில கவனமா இருந்தா போதுமானது. இந்த மாதம் பிரச்சனைகள தீர்க்கலாம். கல்வியில சிறப்பா இருக்கலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சேர்க்கலாம். இதெல்லாம் அனுகூலமா இருக்கு. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில சனி, ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரங்கள்ல சனிக்கிழமை உங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நரசிம்மர போய் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குதுன்னா, பைரவர போய் தரிசனம் பண்ணுங்க. ஒவ்வொரு சனி, ஞாயிறுலயும் அல்லது எந்த சனி, ஞாயிறு முடியுமோ அத வந்து செய்யுங்க. ஜூலை மாதம் சாதகமா இருக்கும். மீனராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கப் போகிறது? ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஆதாயமான, அனுகூலமான நல்ல பலாபலன்கள் என்னென்ன? கவனமா இருந்து தவிர்க்க வேண்டிய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு கல்வி, திருமண விஷயங்கள் யோகமாக அமையுமா? மீனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா? தொழில் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? சொத்து வாங்க முடியுமா? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கணிச்சிருக்கோம். அதுதான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல மீன ராசி, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் இல்லையா? இவரோடு புதன், சூரியன், சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 4 கிரகம் 5ல டிராவல் பண்ணும். ஒரே டைம்ல கிடையாது. அது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டதா இருக்கு. இதை வைத்தும் 3ல செவ்வாய் இருக்கிறது. அதை வைத்தும் இந்த மாதத்துல உங்களுக்கு நம்ம பலன்கள கணிச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு 75% பலன்களாக இருக்கிறது. எப்படின்னா, குரு வந்து 5லேருந்து ராசிய பார்க்குறார். அவர் ஆண்டு கிரகம். அவர பத்தி நெறைய நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அதற்கு அடுத்ததா, இந்த 5ஆம் இடத்துல சூரியன் 4, 5ல இருக்கார் இல்லையா? சூரியன் 4ல இருக்கும்போது 10ஆம் இடத்த பார்ப்பார். சூரியன் 4ல இருக்கிறத நேரடி பலனாக சொல்லல. ஆனா, அவரு 4ல இருந்து 10 பார்க்கறதுனால, வேலை சம்பந்தமாக நீங்க வந்து அந்த வேலைய பெறுவது, வேலைய தக்க வைத்துக் கொள்வது, உயர் அதிகாரி வந்து பாராட்டும்படியாக நீங்க வேலை பார்க்கறது. அது முடியும். ஏன்னா ராசியில வேற சனி இருக்கார். குரு வந்து ராசியாதிபதி ராசிய பார்க்கிறார். அப்போ ஒன்றை மெனக்கெட்டு கற்றுக்கொண்டு, கடுமையாக உழைத்து, போராடி பாடுபட்டு, எப்படியாவது நல்ல பேர் பெறணும். அது முடியும். ஈஸியா நல்ல பேர் கிடைக்குது. அந்த மாரி டைம் இப்ப இல்ல. அப்போ வேலையில நல்ல பேர் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னா, நீங்க செலக்ட் ஆவீங்க. அப்புறம் போட்டித் தேர்வுகள் எழுதி செலக்ட் ஆகணும்னு சொன்னா, அதையும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த பலன் முதல்ல சொல்லலாம். 3ல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து தன பாக்கியாதிபதி. அவர் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த ஜூலை மாதத்துல. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா, என்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து நம்பிக்கையோடு தொடங்குறீங்களோ, அத வந்து செஞ்சு முடிக்கலாம். அந்த முயற்சி, அதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கு. சகோதர வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. இது வந்து சகோதரம்னு சொன்னா 2 விஷயங்கள எடுத்துக்கலாம். சகோதர காரகன்னு சொல்லி செவ்வாய சொல்றது ஜோதிட சாஸ்திரம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம் சகோதரஸ்தான அதிபதியாக புதன் வரார். அத விட எப்படி சொல்லுவோம்னா, புதன் வந்து இளைய சகோதரம், சனி வந்து மூத்த சகோதரம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனின்றதுனால. அப்போ இதுல 11ஆம் அதிபதி சனி அப்படின்னு சொல்றவர் ராசியில இருக்காரு. அந்த புதன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. செவ்வாய் 3ல இருக்காரு. சகோதரர்களோடு சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய செயல் வந்து உங்களுக்கு பலன்கள பெற்றுத்தரும் அப்படின்ற மாரி சொல்லலாம். அடுத்ததாக 5ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்றோம் இல்லையா? அப்போ மீன ராசியில இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த புத்திர பேர் சம்மந்தமா பிளான் பண்றது. அது சம்மந்தமா இப்போ உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்ல இடத்துல படிக்க வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கணும். பள்ளி, கல்லூரியில அது கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்கள் பார்க்குறீங்க, தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, இப்ப பார்க்கக்கூடாது, தப்பா எடுத்துரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 5ஆம் இடம் எப்படி இருக்கோ அதான் பிள்ளைகளுக்கு. ராசி வந்து நீங்க. 5ஆம் இடம் உங்க பிள்ளைங்க. அப்படின்ற மாரி வரும். 9ஆம் இடம் உங்களுடைய தந்தையை குறிக்கும். 4ஆம் இடம் அம்மா, 7ஆம் இடம் மனைவி, 2ஆம் இடம் பொதுவா குடும்பம்னு அந்தந்த இடம் பலமா இருந்தா அவங்கள சம்பந்தமான விஷயங்கள செய்யலாம். அப்போ பிள்ளைகளுக்கான திருமண விஷயங்கள நீங்க கையில எடுக்கலாம். அது உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. 6ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சேர்றாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு பெருசா வந்து பிரச்சனை இல்ல. சுக்கிரன் வந்து பொதுவா கலத்திர காரகன்னு சொல்றோம். உலகியல் இன்பங்கள், சுகபோகங்கள், உல்லாசம், ஆடம்பரம் இதுக்கெல்லாம் சொல்றோம். ஆனாலும் அவர் வந்து அஷ்டமாதிபதின்ற முறையில 6க்கு வரார். கேதுவோட சேர்றாருன்றதுனால, அது ஏற்கனவே ஜென்ம சனி இருக்கிறனால ஆசைகள் குறைவா இருக்கும். அப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இப்படியாக இந்த மாத பலன்கள் இருக்கு. அப்போ மிக முக்கியமாக ஒரு பலன் சொல்லணும்னா, பூர்வீக சொத்து. அது கைக்கு வரதுக்கான முயற்சி செய்யலாம். ஆனா செவ்வாயும் 3ல இருக்கார் இல்லையா? 12ல ராகு இருக்கார் இல்லையா? அப்போ முயற்சி செய்து பூர்வீக சொத்த அடையலாம். அந்த ஒரு பலன் உங்களுக்கு சொல்லலாம். இடமாற்றம், வெளியூர், வெளிநாடு பயணங்கள் வந்தா ஏற்றுக்கொள்ளலாம்.
இதெல்லாம் இந்த மாதத்துடைய பலன். இந்த மாதத்துல வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதத்துல விநாயக பெருமான், ஆஞ்சநேய சுவாமி. பிள்ளையாருக்கு எங்கேயாவது கணபதி ஹோமம் நடக்குதுன்னா போய் கலந்துக்காங்க. ஆஞ்சநேய சுவாமிய வந்து நல்லா பிரதட்சணம் பண்ணி வர முடியும் அப்படின்னா, அத வந்து செய்யுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஜூலை மாதம் சாதகமா